ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டுங்க, நல்லா வாஷ் பண்ணி அதை இந்த மாதிரி இடிகளில் இடித்து எடுத்துக்கிறேங்க. அரைக்கல, மிக்சியில் அரைக்கவும் இல்லைங்க, வதக்கவும் இல்லை. அப்படியே பச்சை வெங்காயத்தை இடிகளில் இடித்து எடுத்துக்கலாங்க. இப்படி இடித்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிற மீனோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு நான் 400 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு மட்டும் சேர்த்திக்க போகிறேங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் இப்படி இடித்து சேர்த்திக்கிங்க. குழம்பு வெங்காயத்தை வதக்கி வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது இன்னொரு டேஸ்ட்டில் இருக்குன்னு வைங்களேன். இந்த வெங்காயத்தை நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கிற வாசனைக்காக. சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்திட்டு, பூண்டும் ஒரு 5-6 பல் உரிச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்திட்டேன். கூட சின்ன வெங்காயம் வச்சுருந்து இல்லைங்களா, அதை சேர்த்தியாச்சு. இப்போ இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் ஒரு 400 கிராம், அதை சேர்த்திட்டோம். அதோட பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்திட்டு, இது எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நான் வதக்கி விட போகிறேங்க. நல்லா வதக்கிக்கிங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. கீராமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கிறேன். ஒரு வாசத்துக்காக தான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கிறேங்க. மீனுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளி பழம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டுங்க. இந்த பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்குறேங்க. புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி அதோட சாறை எடுத்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம 1 கிலோ மீனுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. மல்லித்தூள் அடுத்து சேர்த்திக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துறேன். மல்லித்தூள் தான் இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கக்கூடியது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். பத்தலாம் அப்படின்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்திக்கிட்டேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும், அதனால் சேர்த்திட்டு வாசனையாகவும் இருக்கும், ருசி நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மசாலாவெல்லாம் எண்ணெயில் கலந்து நல்லா வேகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வாசம் நல்ல மணம் வர வரைக்கும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியை இதோடு சேர்த்திக்கலாம். புளி தண்ணி இந்த மாதிரி சுத்தமாக நல்லா எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுருக்குறேங்க, இதை சேர்த்திக்கலாம். இதோட நம்ம புளி தண்ணி சேர்க்கும்போது இந்த மாதிரி கை அடியில் வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஏதாவது தூசுகுது இருந்ததுன்னா கூட நம்ம கையிலேயே தங்கிடும். சின்ன சின்ன தூசுகள் இருக்கும் இல்லைங்களா, நரம்பு மாதிரி, அதெல்லாம் தங்கிடும். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இதோட மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. அதனால் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம கொதிச்சுன்ன மீனெல்லாம் வேகும்போது கரெக்டாக வந்துடும். தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்தணும் அப்படின்னா தான் மீன் வேகும்போது அளவான திக்னஸில் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, திக்காக வேணுமா அல்லது தண்ணி மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்திக்கலாம். நம்ம உப்பு வெங்காயம் தக்காளி பழம் வதங்கும் போதே சேர்த்திருக்கிறோம். இப்போ உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கிங்க, இல்லை அப்படின்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 2-3 கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை எடுத்து சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மீன் வகை பார்த்திங்கன்னா மாசி மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால அதை எடுத்து அதை சேர்த்திருக்கிறேன். நீங்கள் இந்த முறையில் எந்த மீன் வேணாலும் செய்யலாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம சேர்த்திக்கலாம். அந்த மாசி மீனோட கலர் இந்த மாதிரி தாங்க இருக்கும், பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். அது செய்யும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு இந்த பீட்ரூட் கலர் சேர்ந்து அது ஒரு கலரே குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லா மீனையும் இதே மாதிரி சேர்த்துட்டுங்க, நம்ம ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. அந்த ஸ்பெட்சுலாவிலேயே லைட்டாக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அந்த குழம்பையெல்லாம் மேலே அப்படியே அள்ளி ஊற்றிட்டு, இல்லை அப்படின்னா லைட்டாக மட்டும் திருப்பி விடுங்க.
நல்லா கொதிக்கும்போது மீன் வந்து வெந்துடும். கொஞ்சம் கொதிக்கும்போது மீனோட சைஸ் வந்து சின்னதாகிறதுனால நல்லா மூழ்கி வெந்துருங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மற்ற மீனெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுது. இது வேக பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சுங்க. அது ஃப்ரெஷ் மீனாக இருந்ததுனாலையா எந்த காரணம் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு 20 நிமிஷம் வெந்துச்சு. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மீனை பொறுத்து வேகிற நேரங்கள் மாறுபடும். நீங்கள் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா வேகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீன் வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் மீன் வந்து பார்க்கும் போதே தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விட்டாச்சுங்க. மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் மல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். இதை வந்து உடனே சாப்பிட்றத விட ஒரு மதியானம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே செஞ்சு வச்சுருங்க. அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்போட சுவை அருமையாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.